Hey aspirants, welcome to Terzaghi Institute. Good evening. Audio video clear or confirmation kutrunga. Come on, session like பண்ணிடுங்க first. Like பண்ணிட்டு friends எல்லாரையும் கூட்டி வாங்க, share பண்ணுங்க. Good evening, good evening. Clear, okay. ஃபெஸ்டிவல்லாம் நல்லபடியா போச்சா? ஸோ பொங்கல் அன்னைக்கு சூப்பராக ஜாலியாக ஒரு லைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிங்களா? அன்எக்ஸ்பெக்டடா? குட் ஈவினிங். ஸோ அதுக்குமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லா வீடியோஸ்க்கும் செம்ம கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் மந்த்தும் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஐடியாஸோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நாங்கள் கொண்டு போவோம். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது, செமையாக போச்சு. எஸ் பிரவீன், சூப்பராக போச்சு. அன்றைக்கி கிளாஸே செம்ம அப்படியே ஒரு பொங்கல் வைபும் சேர்ந்து நம்ம சிவிலும் சேர்ந்து ஜாலியாக இருந்துச்சு. சும்மாவே அருண் சார் கிளாஸ் ஜாலி, அன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஜாலியாக இருந்துச்சு. ஓகே சரி, இன்னைக்கு செஷனுக்குள்ளே போயிடலாமா? அண்ட் நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட்டில் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நியூவாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நாளைக்கு வந்து நம்ம 2026ஓட லாஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அட்மிஷன்ஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அரைகுறையாக படிச்சிருக்காங்க, இன்னும் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ காலேஜ் ஃபைனல் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குனாலும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க பேசிக்ஸை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாளையிலேருந்து அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இப்போ பார்த்துட்ருக்கவங்க நியூவாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கீழே தெரிகிற டிஸ்பிளே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா குவரிஸுமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். அண்ட் வேரியஸ் பேட்சஸ் இருக்கா, அது ரிலேட்டடாக என்ன தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே சைட் பை சைட் லிங்க்குள்ளே வந்துடுங்க. லிங்க்குள்ளே வந்துட்டு ரீநேம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. லிங்க்குள்ளே வந்துட்டு ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் இன்றைக்கி ஒரு பேட்சுக்கு இப்போ அங்கே ப்ரெசென்ட்டாக கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ பிளேயர்ஸ் கொஞ்சம் பேர் அங்கே இருப்பீங்க. செஷனை லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிட்டு கிளாஸில் வாங்க. செஷன் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, ஸ்டில் ஆட் ஆகிட்ருக்கீங்க. கமான், ஃபாஸ்ட். 7 o'clockனா 7 o'clock ஷார்ப்பாக வந்துடணும். இந்த 5 to 10 minutes கூட நம்ம இனிமேல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, ஸ்டார்டிங் ஃபியூ டேஸுங்கிறனால விட்டுட்ருக்கோம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக முடிச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு. அப்பப்போ அந்த டாபிக்ஸ் முடிச்சிட்ருக்கீங்கல்ல, ஸோ போடுற எஃபர்ட்ஸை பக்காவாக போட்டுருங்க. காம்படிஷன் கூடயே போங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ரீநேம் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ரீநேம் பண்ணியாச்சா?
Fine. Okay. Okay, let's start. First question. The main purpose of a harbor is to. The main purpose of a harbor is to. So harbor oda main purpose enna? So to provide shelter to ships or mooring of ships அப்படின் word இருக்கும் ஓகேவா. ஸோ மெயின் பர்பஸ் ஆஃப் ஹார்பர் என்ன அப்படின்னா ஷிப்ஸுக்கு ஷெல்டர் கொடுக்கறதா. வெரி குட் வெரி குட். ஸோ ஹார்பருக்கும் போர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அண்ட் இன்னொரு இது கேட்பாங்க, எங்க வந்து கிரெயின் வேர் ஹவுஸ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ஹார்பர்லையா போர்ட்லையா? அது எல்லாமே போர்ட்டில் வரும் ஓகேவா. ஹார்பர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஷெல்டரிங் ஆஃப் ஷிப்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ மூவிங் ஆஃப் ஷிப்ஸ். ஸோ அது நேச்சுரலாகவும் இருக்கலாம், மேன்மேடாகவும் இருக்கலாம். போர்ட் அப்படிங்கிறது அது ஒரு ஹார்பர் விச் இஸ் எக்விப்டு வித் நமக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எக்விப் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து நம்ம போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அதே மாதிரி டாக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். டாக் அப்படின்னா என்னது? ஸோ லோடிங் அன்லோடிங் ரிப்பேர் அந்த மாதிரி ஷிப் ரிலேட்டடாக பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறது டாக் ஓகேவா. ஸோ ஹார்பர் போர்ட் டாக் டிஃப்ரென்ஸ் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட லீடர் போர்ட் பார்த்துடலாம். குழலி, வெரி குட் குழலி, ஷீ டாப்ஸ் த லிஸ்ட். நெக்ஸ்ட் சம்யுக்தா சோபனா இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 யாரெல்லாம்னா குழலி, சம்யுக்தா, சோபனா, பவதார்னி, கீதா, பிரவீன், நிஷாந்த், பத்மாவதி, பிரபு அண்ட் ரம்யா. குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Second question. Which structure is constructed to protect a harbor from waves? So answer is breakwater. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏஇக்கும் சரி ஜேடிஓ எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கொஸ்டின். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து கொட்டை கொட்டையாக எழுதிருங்க. எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹார்பரில் ரொம்ப கம்மி டேர்ம்ஸ் தான். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பிரேக் வாட்டர். வெரி குட் ஜிஎஸ், வெரி குட். ஸோ ஆன்சர் இஸ் பிரேக் வாட்டர் ஓகேவா. ஸோ அதிலே வேர்ட்லேயே இருக்கு பாருங்க, வேவ்ஸோட அந்த இன்டென்சிட்டியை கம்மி பண்ணி ஸ்மூத் ஆக்குறது. ஸோ இட் இஸ் பிரேக் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். Next one. A structure built parallel to the shore for loading and unloading cargo is called parallel to shore. Parallel to shore. இந்த ஒரு வேர்ட்லயே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் கிளியரா படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ இந்த எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எது எங்க லொக்கேட் ஆயிருக்கோ என்ன பர்பஸ் அவ்வளோதான், சிம்பிள். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் ஸ்டார்டிங் படிக்கும்போது, போக போக உங்களுக்கு வந்துடும். திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும் இந்த டாபிக்ஸ்லாம். இதெல்லாம் ஈஸி ஸ்கோரிங் டாபிக்ஸ், இதெல்லாம் தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ பேரலல் அப்படின்னாலே வார்ஃப், பர்பெண்டிகுலர்னா ஜெட்டிஸ் ஓகேவா. ஸோ ஃபிஷ்ஷிங் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபிஷ்ஷிங் எங்கே நடக்கும்? வார்ஃபில் நடக்குமா ஜெட்டிஸில் நடக்குமா? ஃபிஷ்ஷிங்லாம் வந்து ஜெட்டிஸில் நடக்கும். ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எது ஸ்மாலர் ஒன்னா நமக்கு ஜெட்டிஸ் தான் ஸ்மாலர் ஒன் ஓகேவா. ஸோ அண்ட் ரெண்டுத்துல எதில் வந்து வேவ்ஸோட தாக்கம் அதிகமாக இருக்கும், வார்ஃப்லையா இல்லை ஜெட்டிஸ்லையா?
பர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ ஜெட்டிஸ்ல தான் நமக்கு வேவ்ஸோட தாக்கம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பாயிண்ட்ஸ்லாம் நீங்க படிக்கும் போது மிஸ் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கோங்க, சைட்ல ரஃப்ல எழுதிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ parallel to shoreனா wharf, perpendicularனா jetties. ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் லோடிங் அன்லோடிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம வார்ஃப் யூஸ் பண்ணுவோம். இதே இது ஸ்மாலர் ஸ்கேலில் ஃபிஷ்ஷிங் ஆர் வேற ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆர் இந்த ஷிப் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது நம்ம பண்ணுறது வந்து ஜெட்டிஸ். ஓகேவா? ஸோ வார்ஃப் அண்ட் ஜெட்டிஸ்க்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. லார்ஜ் ஸ்கேல் லோடிங் அன்லோடிங் parallel to shore வார்ஃப், ஸ்மாலர் ஸ்கேல் அண்ட் சிம்பிள் இது ஃபிஷ்ஷிங் அந்த மாதிரிலாம் இருக்கிறது ஜெட்டிஸ். ஓகேவா? perpendicular to shore. Next one. Good. Fourth one. Easy question. இப்போ நான் சொன்னதை நீங்க வந்து எவ்வளோ கிராஸ்ப் பண்ணிருக்கீங்கங்கறது இந்த क्वेश्चनல தெரிஞ்சிரும். A jetty differs from a wharf because a jetty is ஈஸி. இப்பதான் சொன்னோம். It is built perpendicular to the shore. ஸோ இந்த வேர்ட்லேயே இருக்கு பாருங்க perpendicular. ஏன் இதுலேயும் தப்பு பண்ணியிருக்கீங்க? ஸோ இது வந்து நம்ம எதுக்கு சொன்னோம்? ஸ்மாலர் ஸ்கேல் ஃபிஷ்ஷிங் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஸ்மாலர் போட்ஸுக்கெலாம் டாக் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த ஜெட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஹார்பர் என்ட்ரன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா இதோட வேவ்ஸோட தாக்கம் அதிகமாக இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ பர்பெண்டிகுலர் வேவ்ஸோட தாக்கம் அதிகமாக இருக்கும், அதாவது வேவ் கரண்ட்ஸோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸ்மாலர் ஸ்கேல் ஒர்க்ஸ் ஃபிஷ்ஷிங் அப்புறம் ஸ்மால் போட்ஸோட டாக்ஸாக யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவோம். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்ஸ் சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக நிறைய மைண்டில் ஏற்றிக்கோங்க, அவ்வளோதான். So moving on to next question, fifth one. Dock is mainly used for. Dock is mainly used for. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நான் இதுக்கு ஆன்சர் சொன்னேன். ஹார்பர், போர்ட்டு, டாக் இது மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ் சொல்லும் போதே இந்த வேர்டு சொல்லி தான் சொன்னேன். ஸோ ஷிப்ஸை வெறுமா மூரிங் பண்ணுறது, தட் இஸ் மூரிங்னா நம்ம பார்க்கிங்னு சொல்லுவோம்ல, அதை வெறுமா வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஹார்பர் யூஸ் பண்ணுவோம். போர்ட்டில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், டாக்கில் ரிப்பேரிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. மூரிங் அப்புறம் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் ரிப்பேரிங். ஓகேவா? ஸோ டாக் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், லோடிங் அன்லோடிங்கும் நடக்கும். பட் மெயின் பார்ட் என்ன அப்படின்னா அந்த போட்டுக்கு ஏதாச்சும் அப்படின்னா அங்கே தான் நம்ம பார்ப்போம், ரிப்பேரிங் நடக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 6th கொஸ்டின். Which structure marks the navigable channel in a harbor? Navigable channel. Answer boy. ஸோ யூ சைலண்டாக வரும், அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, பயாய் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் பாய். பாய்னா நீங்கள் பார்த்துப்பீங்க, ஒரு பலூன் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், கோன் ஷேப்பில் இருக்கும், கீழே ரவுண்ட் ஷேப், மேலே கோன் ஷேப், மக்ரூன் மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இதை வந்து ஃப்ளோட் பண்ண விட்டுருப்பாங்க. ஸோ இது என்ன, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா போகிற போட்ஸ் எல்லாத்தையும் கைட் பண்ணுறது. ஸோ அது போகிற போட்ஸை கைட் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், அது வந்து நம்ம டெம்பரரியாக நம்ம அங்கே வந்து கட்டிக்கலாம், அந்த ஷிப்பை வந்து கட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரரி டை அப் ஆஃப் ஷிப்ஸ் அங்கே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுதான் நம்மளோட சைலர்ஸ்க்கு வந்து ஒரு சிக்னல் மாதிரி. நம்ம ரோட்லலாம் ரோடு சைன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இங்கே நம்மளோட ஹார்பர் சீல வந்து நம்மளோட சிக்னல்ஸ் எல்லாமே இந்த பாயிலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா?
ஸோ இட் டிஃபைன்ஸ் த சேனல். ஸோ எப்படி போகணும், அந்த நேவிகேஷன் சேஃபான நேவிகேஷனாக கொண்டு போகிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் கலர்ஸ் எப்படி இருக்கும் ஜென்ரலானா ரெட்டு க்ரீன். இந்த கொஸ்டினும் கேட்குறாங்க. ரெட்டு அப்படி இல்லைன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் அது கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் கூகுளில் போயிட்டு போட்டு பாருங்கள் பாய் அப்படின்னா என்ன, பாய் அப்படின்னா என்னன்னு போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம நார்மல் பீச்சில் போனாலே ரொம்ப தூரத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 7th one. குட் ஈவினிங் நத்திம் மது. லிங்க்குள்ளே வந்துட்டு அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ லைவ் டெஸ்ட்டு, லைவ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுதான் மெயின். ஓகே, ஸோ சும்மா கொஷின்ஸ் பார்க்குறது, பிடிஎஃப் பார்க்குறது இம்பார்ட்டண்ட் கிடையாது. The entrance of a harbor should be. Entrance of a harbor should be. So answer is narrow and deep. ஓகேவா? என்ட்ரன்ஸ் வந்து நேரோ அண்ட் டீப்பாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து இதை கூகுள் ஆன்சர் போட்டு பார்த்துருப்பீங்க. அதில் வந்து வைட் அண்ட் டீப் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக டேர்னிங் பேஸன் தான் நமக்கு வைடாக இருக்கணும், நம்ம ஷிப்ஸ் டேர்ன் பண்ணுற இடம். என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு நேரோவாக டீப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு பிரேக் வாட்டர்ஸ் ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். வேவ்ஸோட அந்த வேவ்ஸ் எதுவும் நமக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, தாக்கம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து நேரோவாக டீப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ எல்லாமே பிளைண்டாக கூகுளில் நம்பாதீங்க. ஓகே, அதுவும் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுப்பாங்க தெரியுமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கீக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன தான் ஸ்டாண்டர்ட், ஆனால் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லேருந்து அந்த டேட்டா எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் மார்க் வந்து வாங்கிக்கலாம். அதை காமிச்சு நம்ம மார்க் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கீக்கு கொடுங்க. ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் நீங்கள் படிச்சிருக்க டேட்டாஸ். கூகுள்லாம் ரொம்ப ரொம்ப லாஸ்ட்டு, நம்ம சிலபஸ்லேயே இல்லாத டாப்பிக்லேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். எய்த் ஒன். Which element connects land transport with sea transport? ஈஸி. நம்ம ஒரு வேர்டு படிச்சிருப்போம், அந்த வேர்டையே வேற மாதிரி சென்டென்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ வார்ஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், parallel to the shoreன்னு பார்த்தோம். ஸோ அப்போ அது ஷோர்லேருந்து வாட்டருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஷோர்லேருந்து வாட்டருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஷோர் அப்படிங்கிறது லேண்டு, வாட்டர் அப்படிங்கிறது சி. ஸோ லேண்டையும் சியும் கனெக்ட் பண்ணுற அந்த parallel அந்த வேர்ட்லேயே இருக்குது. அதை சென்டென்ஸாக எப்படி மாற்றிருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கு தான் புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறது, அப்ரோச் பண்ண தெரியணும். ஸோ வார்ஃப் இஸ் அ பெர்மனன்ட், அது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். அதுதான் நம்மளோட கனெக்டிங் லேண்ட் அண்ட் சி டிரான்ஸ்போர்ட்டை கனெக்ட் பண்ணுறது, அது ஒன்று தான். ஓகேவா? 9th one. What reduces silting inside the harbor? What reduces silting inside the harbor? Answer is proper entrance alignment. பிரேக் வாட்டர் கிடையாது. ஏன் நிறைய பேர் பிரேக் வாட்டரோட வேலை வந்து ஜஸ்ட் அந்த வேவ்ஸை தடுத்து அதை ஸ்மூத் பண்ணுறது மட்டும்தான் அதோட ஒர்க்கு. சில்ட்டிங் இது எல்லாமே நம்ம என்ட்ரன்ஸோட அலைன்மெண்ட் எப்படி கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து தான். ஸோ இதை நம்ம ஃப்ளூயிட்ஸ்லாம் கூட படிப்போம்.
ஃப்ளூயிட்ஸ் சாயில் எல்லாம் கூட படிப்போம். அந்த ஏரியாவை பொறுத்து நமக்கு சில்ட்டிங் நடக்கும், வெலாசிட்டி பொறுத்து சில்ட்டிங் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ட்ரன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த டெப்த்தை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதனால தான் நம்ம நேரோ அண்ட் டீப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராப்பர் அலைன்மெண்ட். இது தவிர டாக், ஜெட்டிஸ், பிரேக் வாட்டர் இதெல்லாமே வந்து எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் 10th கொஸ்டின் நம்ம லீடர் போர்ட் பார்க்க போகிற கொஸ்டின். யார் இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறா கரெக்டாக அப்படின்னு பார்க்கலாம். 10th one. The primary function of a breakwater is to. The primary function of a breakwater is to. வெரி குட். ரெடியூஸ் த வேவ் இன்டென்சிட்டி. கிளியரா? ஸோ ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்களுக்கு அது நல்லா ரெஜிஸ்டர் ஆகுது. அதுலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ ஒரே வேர்ட், ஒரே கொஸ்டின், ஒரே கான்செப்டை எப்படிலாம் சென்டென்ஸ் மாற்றி கேட்குறாங்க பாருங்க. இந்த டெஸ்ட்டோட நோக்கமே அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுவும் அந்த டைம்குள்ளே எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பிரேக் வாட்டர் எதுக்கு? வேவ் இன்டென்சிட்டியை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும்தான். குட். ஸோ லீடர் போர்ட் பார்த்துடலாம். ஆஹா, மொத்தமா தலைகீழ ஆயிடுச்சா? ஸோ அகல்யா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ கார்த்திகா தேவி லீட்ஸ் த லீடர் போர்ட். குட் குட் கார்த்திகா தேவி. நெக்ஸ்ட் பவதாரணி, சந்தியா, பொன்மலர், அகல்யா. ஸோ இனிமே நான் வந்து லீடர் போர்டோட ஃபர்ஸ்ட் 5 மட்டும் தான் படிப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் அதுக்காக மேலே மேலே வாங்க. ஃபர்ஸ்ட் 10 இஸ் குட். கீழே இருக்கவங்களும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் உங்களோட இதை வந்து நீங்கள் வெல்வர்ஸ் பண்ணணும், உங்களோட கான்செப்ட்ஸை நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு இந்த டெஸ்ட் எழுதுறீங்க. லைவ் டெஸ்ட்டோட இதுவே நீங்கள் உங்களோட எப்படி நீங்கள் அதை வந்து வெளியே எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அந்த டைமுக்குள்ளே, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இருந்தாலும் ஒரு குவிஸ், ஒரு கேம்னு வரும்போது லீடர் போர்ட் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்டான ஒரு விஷயம். ஸோ கார்த்திகா தேவி வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் எப்படி லீடர் போர்ட் மாறுதுன்னு பார்க்கலாம். 11th கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னது? ஜீரோ ஃபோர்ஸ் இன் ட்ரஸ்ட் மெம்பர். 11th கொஸ்டின் ரெடியா? 11th one. நடுவில் ஜாயின் ஆனாலும் பரவாயில்ல, லைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க, சும்மா யூடியூப் பார்க்காதீங்க. ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் இன் அ ட்ரஸ்ட் இஸ் ஒன் which. ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்னா என்ன? ஸோ இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்னா என்ன? அந்த வேர்டை வச்சு வேற வேற மீனிங்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீனிங்ல படிச்சிருப்பீங்க. ஸோ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்னா என்ன? carries no force under given loading. ஸோ எந்த ஃபோர்ஸுமே அது வந்து எடுத்துக்காது, எந்த ஃபோர்ஸுமே எடுத்துக்காது. அது ஜஸ்ட் சும்மா ஒரு மெம்பர். ஓகேவா? அது ஒரு டம்மி மாதிரி. அது எதுக்கு அப்போ கொடுக்குறோம்? ஒரு ஸ்டெபிலிட்டிக்காகவும் இன்னொன்று ஏஸ்தெட்டிக்ஸ் பர்பஸ்க்காகவும், அது இங்கேருந்து அழகாக இருக்குமே, சும்மா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கொடுக்கறதுக்காக பண்ணுறது தான் இந்த ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ஸோ மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் நமக்கு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் எடுத்துட்டோம்னா மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்க்கு ரொம்பவே ஈஸி. ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிக்கும் போது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, சும்மா டயக்ராமை பார்த்து இது ஜீரோ அப்படி பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. எவ்வளோ ஜாயின்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதில் ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் நீங்கள் வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் எடுத்து ஓகே இந்த ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் வரும், இல்லை வருமா வராதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் 2 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்கு. ஸோ நீங்க அதை வச்சு எழுதிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். கோலினியர், நான் கோலினியர் வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே
நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Twelfth one. If two non-collinear members meet at a joint with no external load or support reaction, then நல்லா புரிஞ்சு ரெண்டு non-collinear members. Non-collinearனா என்ன மீனிங்? ஸ்ட்ரெயிட்டா ஒரே லைன்ல இல்ல. ஸோ ரெண்டு non-collinear members இருக்கு, ஒரு ஜாயிண்ட்ல மீட் ஆகுது, எக்ஸ்டர்னல் லோட் எதுவும் இல்ல. அப்போ both are zero force members. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா, ரெண்டு நான் கொலினியர் மெம்பர். கொலினியர்னா என்ன? ஸ்ட்ரெயிட் லைன்ல மீட் ஆகிற மெம்பர். இப்போ ஏபி அப்படின்னு பக்கத்துலேயே இருக்கு, ஒரே லைன்ல இருக்குன்னா அது கொலினியர் மெம்பர்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம ஒரு வி ஷேப்ல இருக்கு, நான் கொலினியர். ஓகேவா? வி ஷேப்ல இருக்கு, அதுல நடுவுல நமக்கு ஒரு ஜாயிண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வி ஷேப்ல இருக்கு, நான் கொலினியர்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த ரெண்டு மெம்பருமே எந்த லோடிங்கும் இல்ல அப்படின்னா அந்த ரெண்டு மெம்பருமே நமக்கு என்னது? ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். இது ஒரு கண்டிஷன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கண்டிஷன், இப்போ நமக்கு ரெண்டு நான் கொலினியர் சொல்லிட்டோம். இப்போ கொலினியருக்கு வருவோம். கொலினியரா இருக்கு, ஏ அண்ட் பி பக்கத்துல ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல நடுவுல மெம்பர் கனெக்ட் ஆகிற இடத்துல அந்த ஜாயிண்ட்ல இன்னொரு மெம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த மெம்பர் வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ஓகேவா? டூ நான் கொலினியர் மெம்பர் இருந்ததுன்னா ரெண்டுமே ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். கொலினியரா இருந்து அதுல நடுவுல ஒரு எக்ஸ்ட்ரா மெம்பர் வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா மெம்பர் தான் நமக்கு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். கிளியரா? புரியுதா? ஸோ இதை நான் உங்களுக்கு எழுதி காமிக்கும் போது இன்னும் கிளியராக புரியும். நம்ம இந்த குவிஸ் முடியட்டும், நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். 13th one. Zero force members are provided in trusses mainly to zero force member in a truss is 1. Zero force members are provided in the truss mainly 2. இதுக்கும் ஆன்சர் சொன்னேன், இதுக்குமே ஆன்சர் சொல்லிட்டேன். Maintain the shape and stability. So ஸ்டெபிலிட்டிக்காகவும் ஷேப்காகவும் ஏஸ்தெட்டிக் பர்பஸ்க்காகவும் தான். ஓகே, நெக்ஸ்ட் 14th one. இதுக்கும் ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும், பொறுமையா எழுதுங்க. Zero force members are most useful in which method of truss analysis? Zero force members are most useful in which method of truss analysis? இதுவுமே நான் உங்களுக்கு ஆன்சர் சொன்னேன். Answer is method of joints. சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே நான் எல்லா ஆன்சருமே வளரிடுறேன். நீங்க ஒழுங்கா அதை லிசன் பண்ணாலே, அதை அப்சர்வ் பண்ணாலே நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்கமிங் கொஸ்டின் ஈஸியா எழுதலாம். 15th கொஸ்டின் போலாம். ஓகே, கொஞ்சம் பொறுமையா கொஸ்டினை நீட்டா படிச்சுக்கோங்க. பேப்பர் பென் ரெடியா வச்சுக்கோங்க, அதுல அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க. புரிஞ்சு இதை ஒரு டயக்ராம் போடுங்க. At a joint A, two members meet at an angle of 60 degree. Okay, அப்போ நான் கொலினியர் சொல்லிட்டாங்க. No external load acts at joint A. What is the member force in the member AB? அப்போ அதுல AB member என்னன்னு கேட்டிருக்காங்க. Two members, அது நான் கொலினியர் கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் கொடுத்தாவே அது ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்லைன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் என்ன? 180 டிகிரி. அப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்ல, 60 டிகிரி ஆங்கிள் இருக்கு. அப்போ வி ஷேப்ல வரப்போகுது.
வெரி குட் வெரி குட். ஸோ வி ஷேப்ல வரப்போது ரெண்டுமே நான் கொலினியர் சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் கண்டிஷன், நான் கொலினியரா இருக்கு, எந்த எக்ஸ்டர்னல் லோடும் இல்லைன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரெண்டு மெம்பருமே நமக்கு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் தான். அப்போ ஏபியும் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் தான், ஏசியும் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் தான். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்த உடனே சரி 10 கிலோமீட்டர் டென்ஷன் கம்ப்ரஷன் ஏதோ கொடுத்துருக்காங்களே, ஏதோ சால்வ் பண்ணா வரும் போல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதுதான் கிடையாது. நீட்டா படிங்க, என்ன கண்டிஷன் பாருங்க, அதுல இருந்து கண்டிஷனை சார்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு ஜாயிண்ட் இருக்கு, ஏபி ஏசின்னு ரெண்டு மெம்பர் கனெக்ட் ஆயிருக்கு, ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் 180 டிகிரினா தானே நமக்கு ஸ்ட்ரைட்டா இல்ல. அப்போ 60 டிகிரினா வி ஷேப்ல வரப்போகுது. அது எக்ஸ்டர்னல் லோடு, அப்போ நான் கொலினியர்னு முடிவாயிடுச்சு. எக்ஸ்டர்னல் லோடு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அப்போ ரெண்டு மெம்பர்ல இருக்க ஃபோர்ஸ் என்னது? 0 கிலோ நியூட்டன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 16th क्वेश्चन போலாம். ஸோ நிறைய பேருக்கு இது கிளியரா இல்ல, புரியலன்னா நோ இஷ்யூஸ். இந்த குவிஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் நெக்ஸ்ட் போவேன். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி at joint B where no external force 3 members meet. So 3 members பார்த்துக்கோங்க, AB and BC collinear. Which member is zero force member? So AB BC collinearன்ட்டாங்க. ABயும் BCயும் ஒரே லைன்ல இருக்கு. அப்போ ABC ஒரு லைன்ல இருக்கு. இன்னொரு மெம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதப்பா. எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுற மெம்பர் தானே நமக்கு என்னது? ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ஸோ சொல்லுங்க, அப்ப எது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்? வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஒரே லைன்ல கொலினியரா இருக்கு அப்படின்னா, ஒரே லைன்ல இருக்குன்னா எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுற மெம்பர் தான் நமக்கு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். கிளியரா? சூப்பர் சூப்பர் ரெஸ்பான்ஸ், வெரி குட். 17th one. ஸோ செஷனை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா ஷேர் பண்ணுங்க, எழுத சொல்லுங்க. எந்த கொஸ்டின்ல ஆட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த கொஸ்டின்ல இருந்து கண்டினியூ பண்ண சொல்லுங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம அந்த கான்செப்ட்ல வெல்வர்ஸ் ஆகணும். லீடர் போர்டில் இருக்கிறது அதெல்லாம் ஓகே, இட்ஸ் குட் தான், ஓகே. பட் நமக்கு அந்த கான்செப்ட் புரியணும், மைண்ட்ல ஏறணும். அதுல நம்ம ப்ராக்டிஸ் ஆகி நல்லா நைட்டு நம்ம தூங்கும்போது அந்த 3 டாபிக் படிச்சுட்டு தூங்கணும். அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் சரி, உங்களோட ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் போட்டோம், இதுக்கு தனியாக நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஒதுக்கணும். ஓகேவா? ஸோ காம்படிஷன் ஹை, நம்ம முன்னாடி மாதிரி கிடையாது. காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹை. அந்த காம்படிஷன்ல நம்ம சஸ்டெயின் ஆகி இருக்கணும்னா எக்ஸ்ட்ராவா நம்ம ஏதாவது கண்டிப்பா பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ராவா பண்றது உங்க விஷ் தான். நீங்க எப்படி பண்ணா நீங்க ஸ்மார்ட் ஆவீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஓகே, ஸோ அதனால திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு நாளைக்கு 3 டாபிக்ங்கிறது ஈஸி டார்கெட். 15 மினிட்ஸ் நீங்க கண்டிப்பா ஒதுக்கி படிக்கலாம். நான் நியூ மேம், இல்லை நான் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் ஏன் படிக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு, உங்களுக்கு கிடைக்கிற ரிசோர்ஸ் வச்சு நீங்க படிங்க அந்த 3 டாபிக்கை. அப்புறமா நீங்க ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல வரும்போது, ஆர் நீங்க ஒரு பக்கா ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, எப்பயுமே எதையுமே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. இட் இஸ் த தீஃப் ஆஃப் டைம், இட் இஸ் த தீஃப் ஆஃப் எவ்ரிதிங். நம்ம சக்சஸோட தீஃபே அதுதான், ப்ரொக்ராஸ்டினேஷன் தான். ஸோ 17th question போயிடலாம். A truss joint has 2 non-collinear members only. Okay, if 5 kilonewton vertical load acts downward, the force in the members will be. ஓகே, நம்ம எப்பவுமே நோ எக்ஸ்டர்னல் லோடுன்னு படிச்சுட்டு வந்திருப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 5 kilonewton vertical ஆக்ட் ஆகுது டவுன்வர்ட்ஸ். அப்போ அந்த ஃபோர்ஸ் மெம்பர்ஸ்ல இருக்க ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ரெண்டே மெம்பர் தான் நான் கொலினியர், 2 மெம்பருமே நான் கொலினியர். நம்ம என்ன கண்டிஷன் படிச்சிருப்போம்? வி ஷேப்ல நான் கொலினியர் மெம்பர்ஸ் இருந்துச்சுன்னா எந்த எக்ஸ்டர்னல் லோடு இல்லைனாலும் அந்த 2 மெம்பரும் 0ன்னு படிச்சிருப்போம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 5 kilonewton எக்ஸ்ட்ரா லோடு ஆக்ட் ஆகுது டவுன்வர்ட்ஸ். அப்போ நமக்கு என்ன வரும்? அந்த மெம்பர் கண்டிப்பா நான் ஜீரோ வராது. ஸோ ரெண்டுமே ஒரு வேல்யூ வரும். நம்ம அதை சால்வ் பண்ணுவோம் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் படி. ஸோ தட் இஸ் ஆன்சர் இஸ் போத் நான் ஜீரோ. ஸோ ஜீரோவை பார்த்தோன்னா அப்படியே ஜீரோவை சூஸ் பண்ணிட வேண்டியதான். 5 kilonewton vertical லோடு எங்கே போச்சு? அதுவும் ஹைலைட்டடாக கொடுத்துருக்கோம். நோ லோடுனா தான் ஜீரோ, மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், 18th question. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எந்த சோர்ஸ்லேயும் ஆர் எங்கேயுமே இந்த பர்டிகுலர்
டாப்பிக்கு உங்களுக்கு இவ்வளோ கிளியராக கிடைக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் போடுறோன்னா நீங்கள் அது உங்களுக்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டாக எங்களுக்கு காமிச்சா போதும். 18th one. Adjoint 3 members meet at 120 degree each. Okay. No load acts. How many zero force members are present? 3 members இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஜாயிண்ட்டு 3 members. ஓகேவா? 3 members எந்த லோடும் ஆக்ட் ஆகல. நோ லோட் ஆக்ட்ஸ். எவ்வளோ ஜீரோ ஃபோர்ஸ் ஆன்சர் இஸ் 0. ஏன் 0? 3 members. நமக்கு 2 members நான் கொலினியர்னா தான் எந்த லோடும் ஆக்ட் ஆகலனா நமக்கு 0 வரும். இப்போ நமக்கு 3 members இருக்கு. 3 membersல 2 நான் கொலினியர். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு எழுதி காமிச்சாதான் கிளியராக புரியும். ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறத முடிஞ்ச வரைக்கும் கிராஸ் பண்ணுங்க. சில பேரால் கிராஸ் பண்ண முடியும், சில பேரால் முடியாது. 2 கண்டிஷன். 3 members இருக்கும்போது 2 member கொலினியராக இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிற மெம்பர் தான் நமக்கு என்னது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். 2 members இருக்கும்போது வி ஷேப்பில், தட் இஸ் ரெண்டுமே நான் கொலினியராக இருந்ததுன்னா ரெண்டுமே ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். ஸோ இந்த 2 கண்டிஷன் தான் தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 மெம்பர் இருக்குமா, அந்த 3 மெம்பருமே 120 டிகிரியில் இருக்குமா. அப்போ ஒய் ஷேப்பில் இருக்கு. எத்தனை ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் இருக்குன்றாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் படித்தோமா? 2 member நான் கொலினியர் படிச்சிருக்கோம். 3 member அதில் 2 கொலினியர் 1 எக்ஸ்ட்ரான்னு படித்தோம். ஸோ இது வந்து அவுட் ஆஃப் த ஆப்ஷன். அப்போ நமக்கு என்னது? எதுவுமே ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் இருக்காது. எல்லா 120 டிகிரியில் மீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நான் ஜீரோ மெம்பர்ஸ், எல்லாமே நான் ஜீரோ மெம்பர்ஸ். அப்போது தேர் இஸ் நோ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர், தட் இஸ் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். கிளியரா? ஸோ இது யாருக்காவது புரியாமல் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நான் இப்போ டிஸ்கஷன் பண்ணும்போது நீங்கள் கேளுங்க. 18th question I'll solve. ஓகே. 19th one. In a truss, identifying zero force member mainly helps to. இவ்வளோ பண்ணுறோம். எதுக்கு இந்த ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் நம்ம பண்ணணும்? எதுக்கு இந்த ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும்? நம்ம மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்க்கு ஈஸி. reduce the number of unknown forces. அவ்வளவுதான். ஸோ நம்ம நிறைய ஃபோர்ஸ் வச்சு summation of f of x is equal to 0, y equal to 0 equilibrium கண்டிஷன் வச்சு நம்ம பண்ணும்போது நிறைய ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் இருக்கும். நமக்கு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மெம்பர் அப்படி நம்ம விட்டுறலாம்ல, 0ன்னு போட்டுடலாம். ஸோ அதனால நம்ம அதை சால்வ் பண்ண வேண்டாம். ஏபிஎஃப் பிசின்னு சால்வ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்லாம் தூக்கிட்டு மீதி எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். அதுக்காக அந்த ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நமக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் 20th one. ஓகே, இதுக்கப்புறம் வரப்போது சாயில் மெக்கானிக்ஸ்ல இருக்கிற அட்டபர்க் லிமிட்ஸ். ஓகேவா? அட்டபர்க் லிமிட்ஸ் அதுல இருந்து क्वेश्चन வரப்போது. 20th one. Plastic limit is defined as the water content at which the soil. சாம ஜாலியா இருக்கும். நம்ம லேப்ல எல்லாம் பண்ணியிருப்போம் இதை. பிளாஸ்டிக் லிமிட் அப்படினால என்னது? crumbles when rolled into 3 mm diameter thread. ஸோ நம்ம லேப்ல பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா? அப்படி மண் எடுத்து இந்த மாதிரி சின்ன வயசுல ரப்பர்லாம் வச்சு தேய்ச்சி விளையாடுற மாதிரி இந்த மாதிரி உருட்டிகிட்டே இருப்போம். ரொம்ப தின்னா 3 mm வரும். எந்த ஸ்டேஜ்ல உடையுதோ அதை நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளோட பிளாஸ்டிக் லிமிட். எந்த இதில் நமக்கு கிரம்பிள் ஆகுது 3 mm டயமீட்டர் த்ரெட்டாக மேக் பண்ணும்போது அதுதான் பிளாஸ்டிக் லிமிட். வெரி குட். ஸோ லீடர் போர்ட் பார்த்துடலாம். வாவ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு பர்டிகுலராக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணது அகல்யா. குட் அகல்யா. கீதா, சந்தியா, அகேஸ்வரன், கார்த்திகா தேவி அண்ட் அகல்யா. குட். பவதார்னி, கலேஷ், சோபனா, கத்தி இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் 10ல இருந்தே அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இதே 10 மெம்பர்ஸ் தான் இதே 10லேயே இருக்காங்க. குட். கீதா, வெரி குட் கீதா, சூப்பர்.
keep going. Geeta, Sandhya, Nageshwaran, very good. So 21 polama, 21st one. Session like பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு வாங்க. First one. For a given soil, which of the following is always true? Soil க்கு எது வந்து ரொம்ப true அப்படினு கேக்குறாங்க. எப்பவுமே எது ட்ரூவா இருக்கும்னு கேக்குறாங்க. So எப்பவுமே நமக்கு liquid limit இந்த Atterberg limits எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் fine grained soils க்கு தான் அதுவே ஒரு question. So இந்த fine grained soils க்கு எப்பவுமே liquid limit தான் theoretically greater than இருக்கும். Liquid limit greater than plastic limit and அதுக்கு அப்புறம் இருக்குது வந்து என்னது shrinkage limit. ஓகேவா? So இந்த liquid limit அப்படிங்கிறது என்ன? அது வந்து எதோட transition? பிளாஸ்டிக்ல இருந்து லிக்விடா மாறதுக்கான டிரான்சிஷன் தான் இந்த லிக்விட் லிமிட். சோ அப்ப அதுதானே பெருசா இருக்கும். பிளாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது என்னது? செமி சாலிட்ல இருந்து பிளாஸ்டிக்கா மாறுறது. சோ செமி சாலிட் டு பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் டு லிக்விட். சோ ஆர்டரா வருது பாருங்களேன். சோ அதனால எப்பவுமே நமக்கு என்னது? லிக்விட் லிமிட் கிரேட்டர் than பிளாஸ்டிக் லிமிட் கிரேட்டர் than ஷ்ரிங்கேஜ் லிமிட்னு இருக்கும். ஓகே 22 ஆடிபிளா இல்லையா? பேசுறது கேக்குதா? audible stuck ஆகுதா? சோ இப்போ ஓகேவா? இப்போ ஆடியோ கேக்குதா? வீடியோ ஸ்ட்ரக்கா? ஹலோ செக் இப்போ ஓகேயா? இப்போ ஓகே? ஆடியோ கேக்குதா? அப்போ அதை வச்சே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. குவிஸ் தானே அட்டெண்ட் பண்றீங்க. இப்போ ஓகேயா? ஃபைன். ஓகே பிரியா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் கொடுக்கும்போது நமக்கே ஐயோ ரெண்டுமே கேட்கல போல. ஒருத்தவங்க ஆடியோ கேக்குதுன்றாங்க, இன்னொருத்தவங்க ஆடிபிள் இல்லைன்றாங்க, வீடியோ ஸ்டக்குன்றாங்க. ஓகே இப்போ கிளியர்ல? ஃபைன். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Soil has liquid limit 50%, plastic limit 20%, plasticity indexes. So plasticity index என்ன? Easy. Just minus பண்ணி போடணும். Plasticity index. So plasticity index அப்படின்னா என்ன? Liquid limit minus plastic limit. அவ்வளவுதான். Simple. 50 minus 20 முடிஞ்சது 30. Next 23rd one. If plasticity index of a soil is 0, then the soil is. So நல்லா நோட் பண்ணுங்க. Plasticity index is 0. அப்ப அந்த soil என்னன்னு சொல்லுவோம் நம்ம? easy. It is non-plastic. அவ்வளவுதான். So plasticity index பிளாஸ்டிக்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். plasticity index 0வா இருக்கு, எந்த வேல்யூமே இல்லை அப்படின்னா அது பிளாஸ்டிக்கா இல்லை, நான் பிளாஸ்டிக். ஓகே, ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பேசிக் நாலேஜ் வச்சு நம்ம எழுதிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் 24th one.
increasing the clay content in soil will generally, so clay content increase பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படினு கேக்குறாங்க இந்த Atterberg limitsல. Increasing clay content in soil will generally clay content. அப்போ clayனா என்ன பண்ணும்? clay என்ன பண்ணும்? water நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். pores ரொம்ப ஸ்மாலா இருக்கும். ஹோல்ட் நல்லா பண்ணி வச்சுக்கும். ஆனா வெளிய தான் நமக்கு கொடுக்காது. சோ அப்ப நமக்கு அப்படி இருக்கும்போது liquid limit என்ன ஆகும்? அதிகமா இருக்கும். plastic to liquid state வந்து அதிகமா இருக்கும். And plasticity indexும் அதிகமா இருக்கும். increases the plasticity index and liquid limit. Okay, increasing the clay content. clay content அதிகமா இருந்ததுனா water holding capacity அதிகமா இருக்கும். So அந்த water holding capacity is related to liquid limit and plasticity index. Simple. 25th one. Liquid limit determined using Cassegrain apparatus corresponds to. So Cassegrain apparatus la எத்தனை number of blows கொடுப்போம். இதுவும் ஜாலியா இருக்கும். நம்ம லேப்ல வந்து டர்ன் பண்ணிட்டே இருப்போம். சவுண்ட் வர ஒன்று வரும் டிங் டிங் டிங்ன்ட்டு. ஞாபகம் இருக்கா? ஏன் மேம் காலேஜ் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம காலேஜ்ல பெஸ்ட் பார்ட்டே இந்த லேப் டேஸ் தான். ஸோ அதுவும் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு லேப் தான் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். சர்வே லேபா இருக்கட்டும், என்விரான்மெண்டல் லேபா இருக்கட்டும், எல்லாமே. So the answer is 25 blows. So the answer வந்து மார்க் ஆகாம இருந்திருக்கு. Answer is option C, 25 blows. So points போனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் போகும். அதனால இது வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். 26th question. Shrinkage limit is the water content at which? Shrinkage limit is the water content at which? First shrinkage limit na enna யோசிங்க. அதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படினு யோசிங்க. Answer is further drying causes no volume change. So shrinkage limit அப்படினா பேசிக்கா என்னது? அதுல வந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட்டே இல்ல, ரொம்ப ட்ரை ஸ்டேட்ல இருக்கு. இப்போ இரிகேஷன்ல நம்ம பார்த்திருப்போம். இரிகேஷன் என்ன பார்த்திருப்போம்? ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோமே, at which the plant is about to die. அது என்ன டேர்ம்? சோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஓகேவா? சோ அதே மாதிரி தான் shrinkage லிமிட்டும் சாயில்ல நம்ம படிப்போம். இதுக்கு மேல நமக்கு இந்த வாட்டர் இந்த பாயிண்ட்க்கு மேல நமக்கு என்ன ஆகும்? வால்யூம் சேஞ்ச் எதுவுமே நடக்காது. further drying cause ஆகாது. ஓகே, clear? So next question போலாம். 27th one. Very good Ageshwan. Wilting point, permanent wilting point. So temporary wilting pointல மேபி பொளைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் வாட்டர் கொடுத்தா மேபி பொளைக்க சான்சஸ் இருக்கு. பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட் தான். பெர்மனண்டா நம்ம என்னதான் பண்ணாலும் அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே அகேஸ்வரன், குட் குட். ஜிஎஸ் உங்க நேம் மறந்துட்டேன். ஆல்ரெடி ஒரு நாள் கேட்டேன், நீங்க சொன்னீங்க உங்க நேம். பேச்சியப்பன், வெரி குட். பிடபிள்யூபி, குட். அர்ஜுனா, குட். சூப்பர் சூப்பர். Next question போலாம். 27th one. Which Atterberg limit is independent of soil structure? Which Atterberg limit is independent of soil structure? ஓகே, ஆன்சர் வந்து லிக்விட் லிமிட். ஏன் இந்த லிக்விட் லிமிட் நம்ம எதுல பண்ணுவோம்? கேசகிரான்ஸ் அப்பராட்டஸ்ல பண்ணுவோம். ஸோ அதுல எடுக்கிற அப்பராட்டஸ்ல நம்ம எடுக்கிறதே ரீமோல்டட் சாம்பிள் தான் எடுப்போம், கொஞ்சம் குழக்குழ சாம்பிள் தான் எடுப்போம். ஸோ அதுல என்ன பண்ணுவோம், நம்ம ப்ளோ கொடுக்க அதோட நேச்சுரலான ஒரு சாயில் ஸ்ட்ரக்சர், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பிரேக் பண்றோம். அண்ட் அதோட நேச்சரே நம்ம பிரேக் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பா சாயிலோட ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணி இல்லை. நம்ம பிரேக் ஆனாலும் நம்ம டெஸ்ட் கண்டினியூ ஆகுது. அந்த சாயில் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனாலும் நமக்கு டெஸ்ட் கண்டினியூ ஆகுது. ஸோ அது இட் இஸ் பியூர்லி டிபெண்டன்ட் ஆன் த மினராலஜி அண்ட் பார்ட்டிகல்ஸ்
size distribution. அந்த particles எப்படி distribute ஆயிருக்குங்கிறத பொறுத்து தான். ஸோ liquid limit மட்டும் தான் soil structure டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஏன்னா நம்ம எடுக்கிறதே ரீமோல்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். நம்ம ப்ளோ கொடுக்கும்போது கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் மாறும்போது நமக்கு அப்படியே நடுவில் ஒரு கேப் வரும். அந்த கேப்பை நோட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? எந்த இடத்துல நமக்கு எந்த டைமில் நமக்கு கேப் வருது அதை நோட் பண்ணுவோம். அதான் லிக்விட் லிமிட் அப்படின்னு நோட் பண்ணியிருப்போம். ஸோ அது சாயில் ஸ்ட்ரக்சர் நம்ம இப்போ அது ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் ஆகி இருக்கணும் அப்படின்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. நம்ம மெயின்டைன் அது வந்து கண்டிப்பாக உடையுது. அந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சதுக்கப்புறமும் டெஸ்ட் கண்டினியூ ஆகுது. ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சாயில் ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சுதா? Oh, GS Geeta va. Okay Geeta. one. Flow index is the slope of. Flow index is the slope of. இதுவும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். லேபில் ஆல்ரெடி எடுத்த டெஸ்ட்டில் இருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இட் இஸ் வாட்டர் கண்டென்ட் விசஸ் லாக் ஆஃப் த நம்பர் ஆஃப் ப்ளோஸ். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் கண்டென்ட் விசஸ் ப்ளோஸ் கிடையாது. வாட்டர் கண்டென்ட் அண்ட் லாக்ரிதம் ஆஃப் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளோஸ். ஸோ அதோட ஃபார்ம்லாவே நம்ம இப்படி தானே படிச்சிருப்போம். IF is equal to W1 minus W2 divided by log of N2 by N1 அப்படின்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம கேசகிராண்ட் அப்பரேட்டஸில் லிக்விட் லிமிட் டெஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் நம்ம கிராஃப் வரைஞ்சிருப்போம். அதில் நம்ம ஸ்லோப் எடுப்போம். ஸோ அதில் ஸ்லோப் என்னது? வாட்டர் கண்டென்ட் விசஸ் நம்பர் ஆஃப் ப்ளோஸ். அது நம்பர் ஆஃப் ப்ளோஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு லாக் த நம்பர் ஆஃப் ப்ளோஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோ இண்டெக்ஸ் அப்படின்னா என்னது? சாயில் மாஸ், நம்மளோட சாயில் நம்ம வாட்டர் கண்டென்ட் கொடுக்கும்போது எப்போ அதோட ஷியர் ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணுது, நம்ம இன்க்ரீஸ் இன் வாட்டர் கண்டென்ட் எப்போ நம்ம ஷியர் ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணுது அந்த பாயிண்ட் தான் நம்மளோட ஃப்ளோ இண்டெக்ஸ். ஷியர் ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளூயிட்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். விஸ்காசிட்டி அப்படின்னாலே நமக்கு எதனால் நடக்குது? ரெசிஸ்டன்ட் டு ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்றது பார்த்துருப்போமா? ஸோ இப்போ ஃப்ளோ அப்படிங்கிறது எப்போ நடக்கும்? ரெசிஸ்டன்ஸ் இல்லை, கம்மியாக இருக்குது. அப்போ ஃப்ளோய் நேச்சர் ஆகிடும். ஸ்ட்ராங்காக சாலிடாக இருந்தால் தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஃப்ளோவாக இருக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வாட்டர் கண்டென்ட் கொடுக்க ஷியர் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? லூஸ் ஆகிடும். ஷியர் ஸ்ட்ரென்த் போயிடும். அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஃப்ளோ ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, வெரி குட் கீதா, வெரி குட், சூப்பர். எக்ஸாக்ட் டெஃபினேஷன், சூப்பர். ஸோ கிளியராக படிங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸு, டெஃபினேஷன்ஸ், ஃபார்ம்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ப்ரிப்பரேஷன் அவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. கிடையவே கிடையாது. நீங்கள் படிக்கிறத தெளிவாக படிச்சுட்டு இதுக்கு இது அப்படின்ற ஹிண்ட் வச்சு படிச்சே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் பிளேஸ் அ ரோல். நீங்கள் மாங்குன்னு உட்காந்து படித்து கதையாக படித்து தியோரியாக படித்து செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. ஹிண்ட் வச்சு படித்து சில்லி ஷார்ட்கட்ஸ் வச்சு படித்து, ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் தெரியாமல் சில்லி ஷார்ட்கட்ஸ் வச்சு வேஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியர்னு நீங்கள் உணர மாட்டீங்க. சும்மா ஏதோ படிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹிந்தி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? மத்திய மகாராஷ்டிர பாஷா இதெல்லாம் எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிந்தியில் இருக்கிறத இங்கிலீஷில் எழுதிட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு வெறும் காங்காச்சா தான் தெரிஞ்சிருக்கும். ஹிந்தியில் கக்க ககனா மட்டும்தான் தெரியும். என்ன பண்ணிடுவாங்க? இங்கிலீஷில் எல்லாத்தையும் எழுதிட்டு எந்த கா வரும் கா வருமா எதுவுமே தெரியாது. இங்கிலீஷில் படிச்சுட்டு அதை அப்படியே போயிட்டு ஹிந்தியில் எழுதிட்டு வந்துடுவாங்க தெரிஞ்சதை வச்சு. அதில் ஓரளவு பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வேறு. நம்ம அது வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கோம். மே ஆர் மே நாட், நமக்கு அது நீட் இல்லை. பட் நம்ம சிவில் இன்ஜினியர், நமக்கு வந்து கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு லைஃப் லாங் அதுதான் ட்ராவல் ஆக போகுது. நம்ம ஒரு போஸ்டிங்குள்ளே போய் உட்காந்தோன்னே பேசிக் விஷயம் தெரியாமல் இருக்கக்கூடாது. அண்ட் அதுக்குன்னு இப்போ ஐயோ நமக்கு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ படிக்க கான்செப்ட் தெரிஞ்சு சில்லி ஷார்ட்கட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்காக என்ன பண்ணலாம், மைண்ட் மேப்பாக இருக்கலாம், ஃப்ளோ சார்ட்டாக இருக்கலாம். ஃப்ளோ சார்ட்லாம் வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ் வே ஆஃப் ஸ்டடிங். ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஓகேவா? எக்ஸ்ட்ரா காம்படிஷனில் நிறைய ஆர்ட் மந்தைக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு ஆர்டாக இருக்கணும், நீங்கள் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, அகேஸ்வரன். ஓகே, எனக்கும் ஹிந்திலாம் தெரியாது. ஓகே, நானும் அந்த கக்க ககன கேஸ் தான். ஸோ நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயே பேசிக்கலாம். அகேஸ்வரன்,
Okay, 29th one. Activity of clay depends on. Activity of clay depends on. Activity எதை depend பண்ணியிருக்கும்? Easy. Formula ஞாபகம். Activity of clay na என்னன்னு formula ஞாபகம் வந்தாலே நீங்க எழுதிடலாம். PA and clay fraction. So plasticity index divided by percentage of clay fraction படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? Okay. So next last question. Last question. Quiz ஓட கடைசி question வந்துட்டோம். ஸோ இந்த செஷன் முடிஞ்ச உடனே, இந்த குவிஸ் முடிஞ்ச உடனே லீடர் போர்ட் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரஸ்டோட ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த கான்செப்ட் ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். அது முடிச்சதுக்கப்புறமா அவ்வளோதான், செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த தியரி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்லைனர் காமிக்கிறேன். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக போய் கமெண்ட்டில் ஸ்டாண்டர்டாக ஒரு அர்ஜு, அப்புறம் சாம், இந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்க கான்ஸ்டண்ட்டாக நமக்கு எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணிட்டே வராங்க. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒரு 40-50 பேர் இருக்கீங்க. எஃபர்ட் எடுத்து லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுல ஒரு 1 வேர்டில் நீங்கள் கமெண்ட் கொடுக்கறதுல வந்து ஒன்றும் இதாகிட போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் எலாபரேட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஏதோ ப்ளஸ்ஸோ மைனஸோ எது உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக. ஓகேவா? நான் ஏன் எல்லா வீடியோலாம் இதை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன ரெக்கக்னேஷன் தானே. இவ்வளோ எஃபர்ட் எடுத்து உங்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக தான். ஓகே, so last question, come on. Which index is used for soil classification in IS system? Which index is used for soil classification in IS system? So answer is plasticity index. Okay, answer வந்து plasticity index. ஏன்னா நம்ம plasticity chart அப்படின்னு ஒரு A-line chart பார்த்துப்போம்ல, ஸோ அதில் வந்து plasticity index தான் நமக்கு plays a vital role. Answer is plasticity index. Okay, so coming to the end of the session, யார் வந்து லீடர் போர்டை வந்து அப்படியே தக்க வச்சுட்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க? கீதா, வெரி குட். ஸோ 20th கொஸ்டின்லேயும் அவங்க லீடாகி இருந்திருந்தாங்க. ஸோ இந்த 10 questions வரைக்கும் லீடாகி வந்தது பெரிய விஷயம். ஒரு பெரிய கிளாப் கீதாக்கு. கங்க்ராட்ஸ் கீதா. தென் செகண்டில் பவதாரணி, தேர்ட் சந்தியா இருக்கீங்க. கீதா, பவதாரணி அண்ட் சந்தியா, வெரி குட் வெரி குட். சோபனா, பிரவீன், அகல்யா, நந்தினி, கார்த்திகா தேவி, கதி, நகேஸ்வரன். ஸோ இதில் சோபனா, அகல்யா, கார்த்திகா தேவி, அகேஸ்வரன், கதி இவங்க எல்லாமே வந்து ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் இந்த 10லேயே இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ அ கிரேட் திங். ஓகே, கங்க்ராட்ஸ் கீதா, கங்க்ராட்ஸ். ஆமாம் கீதா, ஓஎஃப்சினா ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஓகே, குட். சரி, ஸோ எல்லாம் கீதாக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம அதுக்குள்ளே எக்ஸ்பிளனேஷன் பார்த்துலாம். ஓகே, சரி, இதை கங்க்ராட்ஸ் 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 கீதாக்கு பே எல்லோரும் கங்க்ராட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது மட்டும் நல்லா கவனிங்க. இந்த ஒரு டாபிக் கவனிச்சுட்டு we can wind up the session. ஸோ இதான் உங்களோட தியரியாக இருக்க போகுது, ஒன்லைனர். ஸோ ஒரு வாட்டி ஃபில் பண்ணாலே போதும், அதே ட்ரைவில் தான் உங்களுக்கு, அதே லிங்க்லேயே உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நியூவாக பார்க்குறீங்க இந்த வீடியோவை, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு இருக்கிறவங்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டெர்சாகி இன்ஸ்டியூட்டில் இப்போ கரண்ட்டாக எல்லா பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வேண்டாம், உங்களுக்கு குரூப்லேயே வந்துடும். ஓகே, ஸோ இது கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், இதுதான் தியரி. ஸோ இதில் ஒன்லைனராக இருக்கும், என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இதை வந்து ஒரு ஒன்லைனர் ரிவிஷனாக பார்த்துக்கலாம். ஓகே,
ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். இதை வந்து நிறைய பேர் ஒமிட் பண்ணிட்டே போயிடுறீங்க. ஸோ அது அவ்வளோ ஈஸி, ஆக்சுவலி ஒமிட் பண்ணவே தேவையில்லை. ஜீரோ ஃபோர்ஸ் members in a trust. So first condition நமக்கு தெரிஞ்ச ரெண்டே கண்டிஷன் வச்சு தான் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா டூ நான் கொலினியர் மெம்பர், டூ நான் கொலினியர் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்? டூ நான் கொலினியர் மெம்பர்னா வி ஷேப்ல பார்த்தோமா? ஸோ இது ஒரு ஜாயிண்ட், ஏன்னு ஒரு ஜாயிண்ட் இருக்கு, ஏபின்னு ஒரு மெம்பர், சின்னு ஒரு மெம்பர், இந்த மாதிரி வி ஷேப்ல இருக்கு. டூ நான் கொலினியர் மெம்பர் அண்ட் இதுல வந்து நோ எக்ஸ்டர்னல் லோட். இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோ எக்ஸ்டர்னல் லோட். இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? இது ரெண்டுமே என்னது? ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். ஸோ தென் ஏபி கமா ஏசி ரெண்டுமே ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். ஓ ஸ்க்ரீன் வரலையா? ஒன் மினிட். சாரி கைஸ், சாரி. இப்போ ஓகேவா? In harbors elements what is mean by quays? Quays அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பேசஞ்சர் வந்து லேண்ட்லேருந்து சீல நிற்கிற ஷிப்புக்கு போகிற அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதுதான் நம்ம குவேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் லோடிங் அண்ட் அன்லோடிங்கும் பண்ணுவோம். பேசஞ்சர்ஸ் மெயினாக பேசஞ்சர்ஸ் போகிறதுக்கான ஒரு வழியாக கூட இருக்கும். ஓகே, எதுவும் தெரியலையா? இப்போ தெரியலையா? டெஸ்ட் சூப்பரா? ஓகே பிரவீன், நார்மல் கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தெரியுதா ஸ்க்ரீனு? நான் இன்னும் ட்ரா பண்ணல பத்மாவதி. இப்போ ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேருந்து ஓகே ஷூர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் இன் ட்ரஸ்ட்னு பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன்? டூ நான் கொலினியர் மெம்பர். கொலினியர் அப்படின்னா என்னது? கொலினியர் அப்படின்னா என்னது? மெம்பர்ஸ் மீட் அட் அ ஸ்ட்ரெயிட் லைன்ல ரெண்டு மெம்பர்ஸ் இப்படி மீட் ஆகிறது தான். ஏபி இது ஒரு மெம்பர், டிசி இது ஒரு மெம்பர், இது வந்து கொலினியர். ஓகே, நான் கொலினியர்னா இதுதான் நான் கொலினியர். ரெண்டு மெம்பர்ஸ் do not meet at a straight line. ஸ்ட்ரெயிட் லைன்ல மீட் ஆகாது, சம் ஆங்கிள் மேக் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் கொலினியர் அண்ட் நான் கொலினியர். இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வாங்க. No external load, two non-collinear members meet at a one point means two or zero force members. Very good Praveen. அவ்வளோதான், பிடிச்சிட்டிங்க. அவ்வளோதான். ரெண்டு நான் கொலினியர் மெம்பர் இருக்கு. இது நான் கொலினியர் தானே? ரெண்டு மெம்பர், ஏபிங்கிறது ஒரு மெம்பர், ஏசிங்கிறது ஒரு மெம்பர், ரெண்டுமே நான் கொலினியரா இருக்கு. சம் ஆங்கிள் மேக் பண்ணுது. இட் இஸ் நாட் இன் த ஸ்ட்ரெயிட் லைன். சம் ஆங்கிள் மீன்ஸ் 180 டிகிரி மேக் பண்ணல. 180 டிகிரியா இருந்துச்சுன்னா தான் அது வந்து என்னது? ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ கொலினியர்னு சொல்லுவோம். ரெண்டு கொலினியர் மெம்பர் இருக்கு, அது வந்து எந்த எக்ஸ்டர்னல் லோடும் இல்லை, மீட் ஆகுது ஒரு ஜாயிண்ட்ல அப்படின்னா ரெண்டுமே ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், டூ கொலினியர் மெம்பர்ஸ் meet at a joint and external ஒரு adding member ஓட இருக்கும். one member at joint. அதே மாதிரி no external force. அப்ப நமக்கு என்ன ஆகும்? external force இல்லனா என்ன சொல்றாங்க? ரெண்டு கொலினியர் மெம்பர் ஏபி பிசின்னு ரெண்டு கொலினியர் மெம்பர் இருக்காங்க. கொலினியர் ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கா? இப்போ இங்கே நமக்கு ஒரு மெம்பர் இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன்ல எது நமக்கு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பரா இருக்கும்? திஸ் ஒன் இஸ் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்.
this one is zero force member. அப்போ BD is zero force member. அவ்வளோதான். இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஓகே, யாரும் இந்த லைவை விட்டு இப்போ லீவ் ஆகாதீங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸாக இதை நீங்கள் பார்த்துட்டு போங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? இதை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னா எல்லா ஜாயின்ஸையும் பார்க்கணும். அதே மாதிரி எல்லா ஜாயின்ஸ் பார்த்துட்டு கொலினியர் நான் கொலினியர் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்படியே ட்ரெஸ்ஸை பார்த்தாச்சு எவ்வளோ மெம்பர் இருக்குது அப்படியே அறக்கம் பறக்கம்லாம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கோ த்ரூ ஆல் த ஜாயிண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான எக்ஸாம்பிளாகவே பார்ப்போமே. ஈஸியானதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்கல்ல. ஸோ நான் ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் ட்ரெஸ்ஸு. ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு ஹிஞ்சு சப்போர்ட்டும், இங்கே வந்து எனக்கு 45 டிகிரியில் ஒரு ரோலர் சப்போர்ட்டும் இருக்குது. ரோலர் வந்து 45 டிகிரியில் இருக்குது. ஓகேவா? இங்கே இதை அகேஸ்வரன் இதில் எதுவுமே கிடையாது. மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்கல்ல, ஒவ்வொரு ஃபோர்ஸாக கண்டுபிடிப்பீங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பாக நீங்கள் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த மெம்பரை நீங்கள் எடுத்துக்கவே வேணாம் கேல்குலேஷனில். அதுக்கு ஈஸியாக இருக்கணும் தான் இந்த ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். உங்களுக்கு கொஸ்டின்லேயே ஃபைண்ட் த ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் இந்த டயக்ராம்னு இந்த டயக்ராமை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 45 டிகிரி மேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 45 டிகிரி ரோலர் எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ இது ஒரு ஜாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ரோலர் வந்து இது ரெண்டுமே கொலினியராக இருக்குது. புரியுதா? ஸோ வேர்ட்டிக்கலாக நமக்கு இப்போ வேர்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா, இப்படி வேர்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா நான் கொலினியர்னு சொல்லிடுவோம். இப்படி இருக்குது. ரோலரும் இப்படியே தான் இருக்குது. அப்போ இது கொலினியர் தானே. அப்போது இங்கேயோ நமக்கு கொலினியரில் நடுவில் எந்த ஒரு இது போனாலும் என்னதை நம்ம சொல்லுவோம்? திஸ் இஸ் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ஸோ எல்லாரும் தப்பு பண்ணுற ஒரு விஷயம் இதுதான். அப்போ இது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் கொலினியராக இருக்கா? திஸ் பார்ட் அண்ட் திஸ் பார்ட் நான் நேம் பண்ணிடுறேன். ABCDEFGH. இப்போ CD and DE is collinear. அதுலேருந்து வர எக்ஸ்டர்னல் என்னது? 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. HGGF is collinear. அதுலேருந்து வர எக்ஸ்டர்னல் 0. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ABBC கொலினியர். எந்த எக்ஸ்டர்னல் லோடுமே கொடுக்கல. இப்போ இங்கே நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஜாயிண்ட்டுக்கு போகவே கூடாது, எடுக்கவே கூடாது. ஓகே, அப்போ இது ரெண்டுத்துக்கு இது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட் இது எல்லாமே நான் கொலினியர். வெறும் நான் கொலினியர் இங்கே எதுவுமே இல்லை. ஓகேவா? வேற பாருங்க, வேற ஏதாவது வருமா? அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். இப்போது இன்னொரு கன்ஃபியூசிங் பார்ட் இஸ் இங்கே பாருங்க. இப்போ FE நான் தனியாக எழுதுறேன். FE இது ரோலரோட இவ்வளோ பெரிய ரோலர். அதை நான் வந்து ஈன்னு ஒரு மெம்பராக எடுத்திருக்கேன். FE இங்கேருந்து நமக்கு என்ன போகுது? டின்னு ஒரு காம்பனண்ட் போகுது. டியும் போகுது, அது பக்கத்துலேயே சியும் போகுது. அப்போது இது நமக்கு ஜீரோவாக இருந்தால் இதுவும் கண்டிப்பாக ஜீரோவாக தானே இருக்கும். அப்போது இந்த பார்ட்டும் 0. நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ திஸ் பார்ட் இஸ் ஆல்சோ 0. இந்த மாதிரி 45 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணி ஒரே லைனில் கொலினியராக அந்த சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, இதே இது நம்ம வேர்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். வேர்ட்டிக்கலாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? வெறும் இந்த பார்ட் மட்டும் தான் 0ன்னு எடுத்திருப்போம். அவ்வளோதான் பிரவீன், குட். எங்கே லோடு வருது? இட் இஸ் ஜஸ்ட் அ சப்போர்ட். ரியாக்ஷன் தானே வருது. ரியாக்ஷன் நம்ம எல்லா ஜாயிண்ட்டுக்குமே எல்லா மெம்பர்ஸ்க்குமே ரியாக்ஷன் எடுப்போம். FA, FAB, FBCன்னு எடுத்துப்போம். எக்ஸ்டர்னல் லோடு இந்த மாதிரி நமக்கு 200 kN இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் லோடு கொடுத்தாங்கன்னா தான் அந்த ஜாயிண்ட்டை நம்ம எடுக்க முடியாது. ஓகே, புரிஞ்சுதா?
ஸோ இப்போ எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிற பாயிண்ட் இதுதான். இந்த பாயிண்ட்டும் நமக்கு 0, இந்த சிடி மெம்பரும் 0 மெம்பர். டன். ஓகே, ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்குறேன், நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள். கமான், இது கிளியர் தானே? ஸோ கஷ்டமான கொஸ்டினாக ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டேன். ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடுவீங்கல்ல. கஷ்டம் தான் உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால நான் அது ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ, இது வந்து சம் ஹிஞ்சு சப்போர்ட், வேர்ட்டிக்கலாக தான் இருக்குது சப்போர்ட். ஓகே, ஸோ ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வளைஞ்சிருச்சு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈஸி, பார்க்க இவ்வளோ கொச்சன்னு இருக்கும். நீங்கள் ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்ச 2 ரூல்ஸ் அதை வச்சு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். கமான், எந்தெந்த மெம்பர், எத்தனை 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ், ஹவு மெனி 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் சொல்லுங்க போதும். ஹவு மெனி 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ்? I'll name it A, இது வந்து Bன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது D, இது வந்து Cன்னு வச்சுக்கலாம். ABCDE F G H I J. Come on, எத்தனை 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ்? 1 2 3 4 5 தான் வருதா? பிரவீன் நல்லா பார்த்து சொல்லுங்க, 5 தான் வருதா? எக்ஸ்டர்னல் லோட் எதுவுமே நான் கொடுக்கல, எக்ஸ்டர்னல் லோடே கொடுக்கல. ஸோ என்ன வரும் இப்போ? ஏ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடலாம். டி ஜாயிண்ட்ல 2 நான் கொலினியர் போகுது, நடுவில் ஒரு வருது, வருமா? வராது. ஏன்னா நமக்கு 2 கொலினியர், நடுவில் எக்ஸ்டர்னல் வரணும். ஸோ இங்கே எதுவும் வராது. அப்போ இந்த ஜாயிண்ட் பாருங்க, ஜி பாருங்க, எஃப் டி கொலினியராக இருக்குது. அப்போ இது ரெண்டும் இதுலேருந்து போகிற இது ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இது கொலினியர், இது 2லேருந்து வர அந்த எக்ஸ்டர்னல் லோடு ரெண்டுமே 0 ஃபோர்ஸ். ஓகே, சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டும் பாருங்க, இது ரெண்டும் கொலினியர். அப்போ இதுலேருந்து வர எல்லாமே என்னது? 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். அப்போ இதுவும் 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸா? புரியுதா? இது ரெண்டும் கொலினியர், ஸ்ட்ரெயிட் லைன். இதுலேருந்து வர எல்லாமே 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். இங்கே ஆல்ரெடி இதை மார்க் பண்ணிட்டோம். அப்போ இதுவும் 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் என்ன வரும்? இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இது ரெண்டும் கொலினியர். அப்போ இந்த சைடில் இருக்க இதுவும் 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். ஈஸி, அவ்வளோதான். லைன் நிறையா இருக்கு பார்க்கறதுக்கு, பட் கான்செப்ட் ஈஸி. நெக்ஸ்ட் இங்கே 6 வந்துருச்சு. கணேஷ் ஒழுங்கா பார்த்து இன்னொரு வாட்டி பாருங்க. இன்னும் இருக்கு. இது கொலினியர். இதுலேருந்து வர இந்த ஜாயிண்ட் பாருங்களேன், ACD. இதை வச்சு சொல்லுங்க, வேற என்ன வரும்? இந்த குட்டி பார்ட்டும் இருக்கு, இங்கேயும் பார்த்து சொல்லுங்க. FG 2, இங்கேயும் 2 இருக்கு. குட் பிரவீன். இன்னும் இருக்கு, இன்னும் 2 இருக்கு, இன்னும் 2 இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ சொல்லுங்க, கமான். குட் ரம்யா, குட், வெரி குட். அந்த CD வராது, அது 2 எலிமெண்டா ஸ்பிளிட் ஆகிருக்கு, 3 எலிமெண்டா ஸ்பிளிட் ஆகிருக்கு. அப்போ எப்படி வரும்? CFக்கு நடுவில் 1, FGக்கு நடுவில் 1, GDக்கு நடுவில் 1. ஏன்? இங்க பாருங்க, ADB நடுவில் C இருக்கு. ஸோ அப்போ இந்த C நமக்கு வராது. அந்த CA எத்தனை கட்ஸாக ஸ்பிளிட் ஆகிருக்கு பாருங்க. Fன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்போ இங்கே 1. Fக்கு நடுவில் Gன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ இந்த மொத்த காம்போனன்ட்டுமே 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். சிம்பிள். புரிஞ்சுதா? வெரி குட் ரம்யா, குட்.
அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் 904 மெம்பர்ஸ். ஸோ நமக்கு ஏஇயில் இது மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் இது கேட் ஐஎஸ்ன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா எக்ஸாம்லையும் அசால்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இஸ்ரோலாம் வந்து ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லைனா சிம்பிள் ட்ரெஸ்ஸஸ் கேட்பாங்க. ஸோ சிம்பிள் ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ இதுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா மேம் அதுக்கு நீ இவ்வளோ சிம்பிளாக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சவங்க 1ன்னு போட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் இதுலேருந்து ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இல்லையான்றது வரும். ஓகே, 1 and 2க்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? கிளியர்? ஸோ வித் திஸ் we are winding up the session. Okay, AE and BD, AE and AD, AE and AD ரெண்டுமே நான் கோலினியர் தானே. அதில் ஜாயிண்ட் மேக் பண்ணுது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாமே இது மாதிரிலாம் வருது. அந்த கண்டிஷன் வராதுல்ல. நம்ம எல்லாமே ஒரே கண்டிஷன் வச்சு தானே சால்வ் பண்ணிருக்கோம் இவ்வளோ நேரம். ஸோ 904 மெம்பர்ஸ். ஓகே, கிளியரா? ஸோ இந்த செஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் செஷனை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த 3 டாப்பிக்கை படிச்சுட்டு தூங்குங்க. ஓகேவா? ஸோ இட் டேக்ஸ் ஒரு 1 minute இருக்குமா, அவ்வளோதானே ஆகும் உங்களுக்கு ஒரு கமெண்ட் போடுறதுக்கு. ஸோ அது பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க, இதுக்காக நம்ம ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கலான்னு சில பேர் வந்து நிறைய பேராவாக எழுதுறவங்களும் இருக்காங்க. சரி நம்ம 1 வேர்டில் முடிக்கிறவங்களும் இருக்காங்க. எதுவோ ஒன்று உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து சொல்கிறது தப்பே கிடையாது. ஓகே, ஸோ நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான். உங்களோட ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு பூஸ்ட். ஓகேவா? அதே இது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கும் அது ரெக்கக்னேஷனாக தெரியணும். அதுக்கு தான் கமெண்ட் பண்ண சொல்கிறது. அதோட இம்பார்ட்டன்ஸே அதுதான். ஓகேவா? சரி, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். ஏல என்ன சப்போர்ட் இருக்கா? இது சப்போர்ட் எதுவுமே கொடுக்கலன்னா ஹிஞ்சின் எடுக்கணும். ஓகேவா? ஓகேவா கணேஷ்? நமக்கு எதுவுமே கொடுக்கலன்னா ஹிஞ்சின் எடுத்துக்கணும். இது வந்து காமன் திங். எல்லாமே ஹிஞ்சின் எடுத்துக்கோங்க. 1 and 2க்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. ஓகேவா? சரி, வித் திஸ் we are winding up the session. நல்லா படிங்க. ஓகே, ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வர கொஞ்ச நாள் இருக்குது. ஓகேவா? அதனால அது வரைக்கும் ஒழுங்காக படிங்க. ஒவ்வொரு நாளும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். பி இந்த காம்படிஷன், அதை தான் நான் திரும்ப சொல்வேன். ஓகே, வெரி வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ நந்தினி. தேங்க்யூ ஸோ மச். நார்மல் கமெண்ட்லையும் நீ இதே நார்மல் கமெண்ட்டில் போட்டாலும் ஓகே தான். ஓகே, சரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அர்ஜு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுறீங்க நார்மல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ நந்தினி. தேங்க்யூ.